ஹல்லேலூயா. ஏற்காடு மலையிலேருந்து உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் அறிஞ்ச காரியம் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் வரும். தடைகள் வராது என்று வேதத்தில் சொல்லப்படலை. பவுல் கூட சொல்லுகிறார், அநேக தடைகளை குறித்து ரோமரில் அநேக காரியங்களை குறித்து சொல்கிறார். மரணமானாலும் அநேக காரியங்களாக இருந்தாலும் தடையை போல வரும். மரணம் என்றால் மரணத்தின் ஆவி. ஆண்டவர் ஒரு மனுஷனை நல்ல ஆயுசு நாட்களோடு வாழும்படி தான் ஆண்டுடைய பிள்ளைகளை, பிரியமானவனே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ இங்கே நடுவில் தடைகள் கொண்டு வருகிறது யார்? சாத்தான். அந்த சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய ஆவிகள், அநேக விதமான காரியங்கள் நமக்கு தடைகளை கொண்டு வருகிறது. ஆனால் வேதத்தில் ஒரு வார்த்தைகளை நல்லா புரிச்சுக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்களாயிருக்கும். அப்படின்னா பாருங்கள், முற்றிலும். அப்போது அதில் பாருங்கள், அந்த வார்த்தைகளை அர்த்தத்தை நல்லா உணர்ந்து பார்த்தா முற்றிலும் என்று போட்டிருக்கு. முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கும். ஸோ அநேக தடைகள், மரணத்தின் ஆவிகள் கூட வரும், அந்த இடர்கள் வரும், இந்த இடர்கள் வரும். ஆனால் ஒன்று கூட நம்ம மேற்கொள்ள முடியாது. ஒன்று கூட மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சும் அதை நம்ம விசுவாசிக்கிறதில்ல, அறிக்கை எடுக்கிறதில்ல. இந்த அறிக்கை இடாததுனால அநேக இக்கட்டுகளில் போய் மாட்டிக்கிறோம். ஏற்காடு மலையிலேருந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். இது பாருங்கள், அநேகர் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில அவிசுவாசமான காரியங்கள் நடக்கும்போது, அவிசுவாசத்துக்கு உண்டான காரியங்கள் நடக்கும்போது நாம் சில நேரத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுறோம். ஆனாலும் தேவ வார்த்தைகளை கர்த்தர் கேட்டபடி, 15 நாட்கள் கேட்டபடி சரியாக அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் முதல்ல நிற்க முடியும். நீங்கள் நிற்க முடியும், நான் நிற்க முடியும். அந்த வார்த்தைகளெல்லாம் நிற்க முடியாது. அப்போது அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த தடைகளை ஜெயிக்கிற பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவலை, நிறைய பேருக்கு நாளை குறித்து கவலை. நாளை என்ன நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த காரியம் நடக்குமோ, இந்த காரியம் செயல்படுமோ. கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்தவர், இதுவரை நம்மை நடத்தினவர். அவருடைய வார்த்தையெல்லாம் நம்மை கேட்டு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோவான் அப்போஸ்தலர் பேசுகிறார். இந்த யோவான் ஆண்டு ரொம்ப பிரியமானவர் என்று போட்டு, ரொம்ப சின்ன வயதில் ஆண்டுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். தேவ பிள்ளைகளே, இவை எல்லாவற்றிலும் எந்த தடையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கும். ஸோ we are more than conquerors. We are more than conquerors through him who has loved us. Hallelujah. நம்மை அன்பு கூறுகிறாரே, யார் அந்த அன்பு கூறுகிறோம்? அதுதான் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். God bless you. Have a wonderful day from Edgard Hills. Amen.